ஆர்டிஸ்ட் ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரைடல் கோன் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம ரெடி பண்ணி தர போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன் பிட்வீன் நான் சின்ன சின்ன டிப்ஸும் தரேன் மெஹந்தியை பற்றி. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது டைம் என்னென்னா 8:26. ஸோ நான் எந்திரிச்சு பிகாஸ் அவங்க வந்து ஒரு 2 o'clock போல் மெஹந்தி கோன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ ரெடி பண்ணால் தான் அந்த டைரி ரிலீசிங் டைம், அப்புறம் கோன் ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கான டைம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் மார்னிங் கொஞ்சம் எந்திரிச்சதும் நான் வந்து சரி நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இந்த கோன் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோன் போல் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 10 கோன் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அது செய்யறதுக்கான ப்ராடக்டில் வந்து நான் எப்படி செய்கிறேன்றது எல்லாமே சொல்கிறேன். பட் இன்டெப்த்தாக இருக்காது. ஸோ இன்டெப்த்தாக உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு வீடியோஸ் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆல் ஓவர் சென்னை மெஹந்தி அண்ட் மேக்கப் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் மெஹந்தி கோன்ஸுமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கோன்ஸ் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ப்ரைடல் மெஹந்தி, ப்ரைடல் மேக்கப், பேபி ஷவர், என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டுக்கும் மேக்கப் மெஹந்தி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நெயில்ஸுமே பண்ணுறோம். அண்ட் மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பவுல் ப்ளஸ் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து நான் எப்பவுமே ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ணுவேன். இதுக்குன்னு ஒரு பெரிய பவுல், அந்த ஸ்பேட்யூலா அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். பல்கான மெஹந்தி நான் மட்டும் தான் அப்படி மிக்ஸ் பண்ணுவேன். நான் சின்ன ஆர்டர் அப்படின்னா நான் யூஸ்வலாக இந்த பவுல்லே மிக்ஸ் பண்ணுவேன். அண்ட் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன். நான் இதுக்கு வந்து மெஹந்தி பவுடர் வந்து இது மாதிரி பல்காக நான் ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் வந்து நம்ம மெஹந்தி ப்ராடக்ட்டுமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ப்ராடக்ட் லிஸ்ட் அண்ட் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் பண்ணி தரோம். ஸோ நான் இதுலேருந்து தான் பவுடர் எடுக்க போகிறேன். வெயிட் மிஷின் வச்சு மெஷர் பண்ணலாம். பட் எனக்கு அது பழக்கம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக 10 கோன் செய்யறதுக்கு எவ்வளோ மெஹந்தி தேவைப்படுதுன்னு எனக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ நான் அது மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் நான் எனக்குமே ஒரு 2 கோன் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் செய்ய போகிறேன். ஏன்னா நாளைக்கு நியூ இயர். ஸோ நம்ம மெஹந்தி போடுறோம், அதையும் ஒரு வீடியோவாக போடுறோம். ஸ்பூன் கணக்கு அந்த மாதிரி ரஃபாக ஒரு 6 ஸ்பூன் அளவு அந்த மாதிரி தான் மெஹந்தி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து முடிச்சதுமே இது வந்து நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக அது வந்து காற்று போச்சுன்னா கெட்டு போயிடும். ஸோ நான் இந்த மாதிரி நம்ம துணி காய வைப்போம் இல்லையா, ஸோ அந்த கிளிப் யூஸ் பண்ணிப்பேன் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சிருவேன் நான். ஸோ எனக்கு வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சிருவேன்னா எனக்கு ஒரு 3 months வரைக்குமே அது லைஃப். அண்ட் வந்து ஸோ நான் மெஹந்தி பவுடர் இவ்வளோ எடுத்துருக்கேன், தெரியுது இல்லையா? ஸோ இவ்வளோ எடுத்துருக்கேன். ஸோ இதோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த அளவுக்கு லைட்டாக இருந்தால் தான் அது ஃப்ரெஷ்ஷான பவுடர். ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம ட்ரிபிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே குவாலிட்டியானது. இதோட ஸ்டெயின்மே வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தரும். ஸோ இந்த அளவுக்கு கலர் இருக்கணும். இது டார்க்காக இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பயரான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது ரொம்ப லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் சுகர் தண்ணி எதுக்கு கையில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சுகர் போடுறதும் அதே ரீசன் தான். கையில் வந்து மெஹந்தி பேஸ்ட்டை நல்லா ஒட்டி வைக்க ஹெல்ப் பண்ணும். அந்த ஃப்ளோ ஒரு கண்டினியூவான ஃப்ளோ கட்டாகி மெஹந்தியோட ஃப்ளோ நல்லா வரதுக்கும் நம்ம இந்த சுகர் லெவல் யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் சுகர் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிட்டேன். சுகருமே வந்து நார்மலாக நம்ம வீட்டில் டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுற சுகர் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஒயிட் சுகர். ஸோ இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஒவ்வொருத்தரோட கோன் மேக்கிங் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் நிறைய ஸ்டைல் ட்ரை பண்ணிவிட்டு இது எனக்கு செட் ஆனதுனால தான் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே வந்து ஒரு ஸ்டைல்லே வந்து ஸ்டிக் ஆகிடக்கூடாது, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நிறைய டைம் நீங்கள் வந்து மெஹந்தி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எதில் உங்களுக்கு ஸ்டைல் நல்லா வருது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டர். ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சுகரோட லெவல் ரொம்ப கம்மியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் ஆகிடக்கூடாது, கரெக்டான லெவலில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நார்மல் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் தான். வாட்டர் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
வாட்டர் லெவலுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப கட்டியாக இருக்குது. மொத்தமாக ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறது தான் எப்பவுமே நல்லது. மொத்தமாக தண்ணி நிறைய சேர்த்துட்டுனா என்ன பண்ணுவோம், ஐயோ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பவுடர் போடுவோம். பவுடர் போட்டால் சுகர் போடணும், ஐயோ இன்னும் கொஞ்சம் சுகர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 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 இந்த குரங்கு அப்பளம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கையில் அதிகமாக இருக்குது இந்த கையில் அதிகமாக இருக்குட்டு அந்த மாதிரி தான் நிறைய ஆகிடும். ஸோ அதனால் எப்பவுமே வாட்டர் லெவலை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்படி நிறைய சேர்க்கும் போது என்ன ஆகும், ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகும். நம்ம கிளைண்ட் இப்போ 5 கோன் தான் கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஒரு 10 கோன் செஞ்சிடும், நமக்கு 5 கோன் வேஸ்ட் தானே. அது நம்ம அதிகமாகவும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸ்டோர் பண்ணிச்சாலும் அதோட குவாலிட்டிங்கிறது மாறிடும் இல்லையா, எப்பவுமே ஃப்ரெஷ் தானே. இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ 99% மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நெக் பெயின், பேக் பெயின் இது இருக்கிறது தாண்டி கை வலியும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த மெஹந்தி பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்ம பீட்டரும் யூஸ் பண்ணலாம். பட் சின்ன சின்ன ஆர்டர்ஸ்க்குலாம் நம்ம பீட்டர்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை. ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த மெஹந்தி பேஸ்ட் இந்த சுகர்னால நமக்கு கண்டிப்பாக ஸ்டெயின் வராது. எசென்ஷியல் ஆயில் தான் ஸ்டெயின் தரும். எசென்ஷியல் ஆயில்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பிரைடல் மிக்ஸ் ஆயிலாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிரைடல் மிக்ஸ் ஆயிலும் நான் ஓனாக தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் யூக்கலிப்டஸ் ஆயிலும் டீ ட்ரீ லாவெண்டர் ஆயில் இதெல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு மெடிக்கல் ஷாப்பில் வந்து இந்த சிரப்லாம் தருவாங்க பார்த்தீங்களா, இந்த சளி மருந்து, ஸோ அந்த மாதிரி டானிக் அதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கப் கொடுத்துருப்பாங்க. 5 ml 10 ml அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த கப் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்னோட பிகினிங் டைமில் நான் அதை தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ இதுக்கு அப்டேட் ஆயிருக்கேன். ஸோ நீங்களுமே பிகினிங் டைம்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி நீங்கள் கப் யூஸ் பண்ணுறது எப்பவுமே நல்லது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு எசென்ஷியல் ஆயிலுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிக்ஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஸ்டெயின் டார்க்காக வேணும் அப்படிங்கிறப்போ எப்பவுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. எந்த ஆயிலை எதில் எவ்வளோ ஆட் பண்ணணும், எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரைடல் மிக்ஸ் செய்யறது, மெஹந்தியில் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணணும், ஆயில் எவ்வளோ ஆட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது இல்லாமல் நம்ம வந்து பிரைடல் ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸுமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வேணுனாலும் உங்களுக்கு சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ஒரு கிளாஸ் போடலாம். நம்ம கிட்ட அந்த கிளாஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸுமே இருக்குது. நெக்ஸ்ட் ஆயில் ஆயிலோட ரேஷியோ ரொம்ப அதிகமாகிடுச்சாலும் ஒரு மாதிரி ரொம்ப கருப்பாயிடும். மெஹந்தி வந்து கையில் கருப்பாக இருந்தால் நல்லா இருக்காது, ஒரு டார்க் மரூன் அந்த ரேஞ்சில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் ஆயில் கரெக்டான லெவல் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து ஒரு மாதிரி டப்பாவில் ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் ஆயில் கரெக்டான லெவல் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போவுமே இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸிங் தான் மேட்டர். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்த பிஃபோராக மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி வந்து கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் இப்போ ஆட் பண்ண தண்ணியை விட நாளைக்கு டை ரிலீஸ் ஆகும்போது இன்னுமே அதிகமான ஒரு ரொம்ப தண்ணியாக ஒரு மாதிரி லூஸான கன்சிஸ்டன்சியில் மெஹந்தி பேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கட்டியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும், கன்சிஸ்டன்சி தெரியுதா? ஸோ இதுக்கு வந்து டை ரிலீஸிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது.
ஸோ அந்த ப்ராசஸுக்கு வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் வந்து இந்த மெஹந்தி பேஸ்ட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி அப்படியே நம்ம வச்சுருவோம். ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ் நடந்து டைரிஸ்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்படி நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை மெஹந்தி கோனாக ரெடி பண்ணி போட்டிங்கன்னா ஸ்டெயின் அப்போ தான் சூப்பராக வரும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா ஸ்டெப்புமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறது, சுகர் ஆட் பண்ணுறது, பவுடர் குவாலிட்டி, வாட்டர் ஆயில் குவாலிட்டி, இந்த டை ரிலீசிங் ப்ராசஸ் டைம், இது எப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க, என்ன கண்டிஷன், வெதர் கண்டிஷன், எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் இந்த ப்ராசஸில். ஸோ இது வந்து நான் இந்த டப்பாவில் எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த செகண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது, என்ன பண்ணுறோம், எப்படி நான் ஃபோன் ரெடி பண்ணுறேன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்.